வளையல் இங்க இருக்கு. அந்த வளையல் இங்க இருக்கு. வளையல் ரூம்ல தான் இருந்தது. தோ கடைசி நேரத்துல அந்த வளையலை தேடி எத்தனை வந்தாங்கல்ல, அவங்களுக்கு தான் நீ தேங்க்ஸ் சொல்லணும். மலரு, உன்னை காப்பாத்ததான் உங்க அம்மா இந்த வளையல குத்து உன்னையும் உன் அத்தையும் அந்த கண்ணாடிக்காரன் திட்டத்துல இருந்து காப்பாத்திருக்கிறாங்களா? மதர் சென்டிமெண்ட். அம்மா அம்மா அம்மா, என்ன பார்க்க மாட்டியாம்மா? பார்த்து பார்த்து வளர்த்ததுக்கு நல்ல நன்றி கடன் காட்டினியே. இனிமே உன்னை பாக்குறதுக்கு என்ன இருக்கு? நான் என்ன சொல்றேன்னு ஒரு வாட்டியாச்சும் கேளுமா. நீ முதல்ல அம்மானு கூப்பிடாத. நீ சொல்றத நான் எதுக்கு கேட்கணும்? நீ கேட்டியாடி? நான் சொன்னது நீ கேட்டியா? அந்த வீடு, அந்த பழக்க வழக்கம் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொன்னனே, நீ கேட்டியா? நீ கேவலப்பட்டு வாழறது மட்டும் இல்லாம எங்களை ஏண்டி கேவலப்படுத்தணும்? அம்மா, நான் அவனை உங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதை தவிர நான் வேற என்னமா அசிங்கப்படுத்திட்டேன் உங்களெல்லாம்? சொல்லுமா. அன்னைக்கு வீடு தேடி வந்து சம்பந்தியோட காரை எரிக்க போய் என்னெல்லாம் பேச்சு பேசின நீ? ரவுடியாடி நீ? ரவுடியா? சொல்லு. உன்னை அப்படியாடி வளர்த்த? அப்போ அவங்க செஞ்சது சரியாம்மா? மனோகர் அங்கிள் வைஃப் கால்ல அப்பா விழுந்தது உனக்கு தெரிஞ்சதும் நீ சும்மா இருந்தியாம்மா? அதே மாதிரி ஏன் புருஷனுக்கு ஒரு அவமானம்னா நான் கேட்காம இருக்க முடியுமாம்மா? ஏய், அப்பாவும் அவனை ஒன்னாடி? அவன் வேணா உங்களுக்கு பிடிக்காதவனா இருக்கலாம், ஆனா அவன் அப்பா மாதிரி ரொம்ப நல்லவன்மா. கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கெல்லாம் புரியும். சீ, வாய் மூடு. அப்படி ஒரு நாள் என்னைக்குமே வராதடி. இப்படி எங்களை அழ வச்சதுக்கு இன்னைக்கு மாதிரி நீ அசிங்கப்பட்டுதான் வாழ போற. மா, ஆனா தப்பு எங்க மேல இல்லல்ல. நாங்க இருக்கிற இடத்துல வசதி இல்லாம இருக்கலாம், ஆனா அங்க எல்லாருக்கும் மனசு ரொம்ப சுத்தமா இருக்குமா. மா, ஒரு நிமிஷம். இந்தா, உன் வலையில கொடுத்து எங்க மானத்தை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிமா. இது ஏன் வளையல் இல்ல. கண்டவங்க மானத்தெல்லாம் காப்பாத்துறதுக்கு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. என்ன நீ எவ்வளவு வேணாலும் திட்டுமா, எனக்கு அது கஷ்டமாவே இல்ல. இவ்ளோ நாள் நீ என்ன வெறுத்துட்டேன்னு நினைச்சு நான் தான் ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆனா நீ என்ன வெறுக்கலம்மா, கோவமா தான் இருக்கேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் மனசுல என் மேல பாசம் இருக்குன்னு ரொம்பவே நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அது போதும்மா. என்னைக்கு ஏன் புருஷன் உன்னை தலை முழுகினாரோ அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு. உன் மேல பாசம் வச்சு இன்னும் ஏமாந்து போக நான் ஒண்ணும் பழைய சீதா இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீ போனவதான். மா மா, Excuse me. Excuse me. Excuse me. Excuse me. You. I'm Megha. Would you please take me to Arjun? He cheated me. We got married and we have a child.
Please take me to him. Can you stop this marriage? மேரேஜ் Marriage. மேரேஜ் மேரேஜ் marriage. மேரேஜ் மேரேஜ் உள்ள போறீங்களா? அப்படியே நேரா போங்க. Yeah, I want to see Arjun. 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 Arjun marriage. அர்ஜுன் அர்ஜுன் ஓ அர்ஜுன் மேரேஜ். அர்ஜுன் மேரேஜ் பார்க்க வந்திருக்கீங்களா? Yeah, yeah. வாங்க You're வாங்க right. வாங்க. Yeah. அமெரிக்கா ஃப்ரெண்டா நீங்க? America. Yeah, America. Arjun marriage. வணக்கம். அவர் இங்க தான் இருக்காரு. உள்ள போய் பார்க்கலாமா? வாங்க One minute. வாங்க உள்ளதான் வாங்க உள்ளதான் மேம். Yes, come in. டேய், நீ எதுக்குடா என் ரூம்குள்ள வந்த? என் ரூம் வரதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? வெளில போடா. வாங்க. Bloody cheater! How dare you to do this? டேய், வெளில போடா. போடா. போடாங்கற. போடா வெளிய. What the hell are you doing? Huh? மேகா ப்ளீஸ் சொன்னா புரிஞ்சுக்கோ. How can you do Please this calm to me? down. மேகா ப்ளீஸ். How can you marry some other girl? எதுக்கு அந்த பொண்ணு வந்தது? ஏன் அவனை பலார் நச்சுது? நம்மள வர வெளியே போக சொல்லிட்டான். கதவு சத்தின்னு உள்ள என்ன பண்றாங்க? ஏதோ தப்பா இருக்குதுப்பா. என்னவா இருக்கும்? அந்த பொண்ணு வர பரபரப்பா அங்க டேய் வந்தது. பாண்டி, மலரே என்னடா ஆச்சு? நான் வரது கூட பார்க்காம நீ பாட்டுக்கு போற? மலரே, இங்க ஏதோ தப்பா நடக்குது. என்னாச்சு? என்னடா சொல்ற? மலரே, அந்த அர்ஜுன் இருக்கான்ல, ஆமா, அதான் அர்ஜுனு, சொல்லு. அவனை தேடி ஒரு பொண்ணு வந்துச்சு. என்ன சொல்ற? கரெக்டா பாண்டி, ஏதோ தப்பா தான் நடக்குது. ஆமா, இப்போ அவ எங்க இருக்கா? அர்ஜுன் ரூம்ல தான் இருக்கா. சரி வா, போய் என்னன்னு பாப்போம். வா. மேகா ப்ளீஸ் சிட் டவுன். Get off! Hey, please calm down. Hey, மேகா ப்ளீஸ் இந்தா தண்ணி குடி. I don't want. Hey, I don't want, I say. try to understand what I am saying. மேகா ப்ளீஸ். I don't want. ப்ளீஸ் மேகா ப்ளீஸ். Hey.
பெரியப்பா டேய் யாரா அது? Tell him. Open your mouth and talk. Tell him about our relationship. ரிலேஷன்ஷிப்பா? என்ன ரிலேஷன்ஷிப்? Sir, I'm his wife டேய் and we have 5 months old baby. டேய் அர்ஜுன், என்னடா சொல்றா இவ? இவ உன் பொண்டாட்டியா? 5 மாசம் குழந்தை வேற இருக்குன்னு சொல்றா? என்னடா இது? என்ன? ஆமா பெரியப்பா, அவ சொல்றது உண்மைதான். ராஸ்கல், நான் பெத்த பிள்ளைக்கு செய்யற மாதிரி எல்லாத்தையும் உனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன விளையாடுறியா? இந்த பாருமா, உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் சொல்றது உனக்கு புரியுதா? Yes, sir. பெரியப்பா டேய் மூடுறா வாய. இன்னொரு தடவை என்ன அப்படி கூப்பிட்ட உன் பல்ல பேத்துருவேன். குடிச்சு ஊரை சுத்தி வீணா போறியே, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா திருந்துவேன்னு பார்த்தா உனக்காக எவ்வளவு பெரிய சம்மந்தத்தை பார்த்து வச்சிருக்கேன். இப்படி ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை வீணாக்கிட்டு வந்திருக்கிய, எவ்வளவு பெரிய அயோக்கிய நீ. ச்சே. Please, sir. அவரை என் கூட அனுப்பி வச்சிருங்க. நாங்க அமெரிக்காக்கே போய் செட்டில் ஆயிடுறோம். நீ கவலைப்படாதம்மா, உன்னை அவங்க கூட சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. யோ, நீ யாரு இதுல தலையிட? ஆமா, எதுக்கு நீ இப்ப என்ன அடிச்ச? அடி நாய, ஜட்ஜி வீட்டு சம்பந்தம் பார்த்திருக்கேன். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா எனக்கு தாண்டா கேவலம். நீ பண்ணிட்டு வந்த காரியத்துக்கு உன்னை கொஞ்சுவாங்களா? நான் திரும்பி வர வரைக்கும் நீ எங்கேயும் போக கூடாது, இங்கேயே இருக்கணும். அம்மா நீ வாயன் கூட. எங்க? வெளியே தெரியாம பேசி முடிச்சு நான் இவனை உன் கூட அனுப்பி வைக்கிறேன். வாமா. அடா வாமா. வாமா உட்காருமா. பயப்படாதம்மா, இப்படி உட்காருமா. மறுபடியும் சொல்றமா அம்மா, நீ ஒன்னும் பயப்படாதம்மா. உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. Sir, what are you doing? Huh? Sir, who are they? இந்த கல்யாணத்தை நிறுத்தணுமா? நீ அவன் கூட தான் வாழ்வியா? அதையும் பார்த்துடுறேன். பெரியப்பா, மேகா எங்க? அவளை வைக்க வேண்டிய இடத்துல பத்திரமா வச்சிருக்கேன். நீ முதல்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. பெரியப்பா, பிரச்சனை ஒன்றும் வந்துடாதுல்ல? பிரச்சனை வராதுன்னு சொல்றேன்ல, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. என்னடா வேணும் உனக்கு? யாரு கேட்டு உள்ள வந்த? அது மாப்பிள்ளைக்கு ஜூஸ் வேணுமான்னு கேட்க சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு மண்ணு வேணாம், வெளில போடா. வெளில போடா. போடா வெளில. ஏய் போடான்னு சொல்றேன்ல.
என்னாச்சு பாண்டி? மலரே, ரூம்குள்ள அவன் மட்டும் தான் இருக்கிறான். அந்த பொண்ணு அங்க இல்ல. டேய் என்னடா சொல்ற? நீ உள்ள ஃபுல்லா நல்லா தேடி பாத்தியா? நான் நல்லா தேடி பார்த்தேன். அந்த பொண்ணு அந்த ரூம்குள்ள இல்ல மலரே. ஆனா அவன் மட்டும் ரொம்ப டென்ஷனா இருக்கா மலரே. ஏய் இல்ல இரு, எதுக்கும் இன்னும் ஒரு வாட்டி உள்ள போய் பாத்துட்டு வந்துடலாம். ஏய் நான் நல்லா பாத்துட்டேன். நீ வா வான்னு சொல்றல, வா வா. டேய், என்ன நினைச்சிருக்கீங்க ரெண்டு பேரும்? மாத்தி மாத்தி உங்க இஷ்டத்துக்கு வந்து போயிட்டு இருக்கீங்க. உன்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்தாளே, அவ எங்க? அவ யாரு? இங்க பாரு, இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இங்க பாரு, நீயா சொல்லிடு. நானே கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோயேன், மொத்த மண்டபத்துக்கும் தெரிஞ்சிரும். ஹலோ, என்ன மிரட்டுறியா? அப்படி கூட வச்சுக்கலாம் இல்ல மலரே? ஆமா பாண்டி. இங்க பாரு, அவ என்னோட ஃப்ரெண்டு. கல்யாணத்துக்கு என்ன விஷ் பண்ண வந்தா, விஷ் பண்ணிட்டு கிளம்பிட்டா, அவ்வளவுதான். ஏய் ஃப்ரெண்டா? அமெரிக்காலலாம் கல்யாணத்துக்கு வந்தா இப்படிதான் மாப்பிள்ளை சட்டையை பிடிச்சி அரைஞ்சு வாழ்த்துவாங்களோ? அது எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல உள்ள விஷயம். அத பத்தி கேக்குறதுக்கு நீங்க யாரு? ஏய், வெளில போங்க. மலரே, இவ உண்மையே சொல்ல மாட்டான் போல இருக்குதே மலரே. ஒரு பிரச்சனையும் இல்ல பாண்டி. என்ன விஷயம்னு தாராவே விசாரிச்சு சொல்லுவா. வா வா போய் அவட்டே பேசலாம். தாரா? வா. பெரியப்பா, என்னடா? அந்த மலரும் பாண்டியும் வந்து மேகாவை பத்தி விசாரிச்சுட்டு தாரா கிட்ட சொல்ல போறேன்னு போறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல பெரியப்பா. பெரியப்பா, இங்க இருந்து என்ன துரத்தாம அவங்க போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏய், நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வை. ஆ சரி பெரியப்பா. நில்லுங்க. நீங்க எங்க போறீங்க? நாங்க எங்க போறோம், எதுக்கு போறோம்னு தகவல் வந்ததானே பதறி அடிச்சுட்டு வந்து நிக்கிற. கல்யாண பொண்ணை பார்த்து கல்யாணத்துக்கு வந்த பொண்ணை பத்தி பேச போறோம். ஏய், நான் இடியே. அப்பா என்னப்பா ஆச்சு? டென்ஷனா இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா. தோ வந்து நிக்கிறாங்கல்ல, இதை விட டென்ஷன் வேற என்ன வேணுமா? என்ன மாமா, எதுவும் பிரச்சனை பண்றாங்களா? இவங்க எங்கிட்ட வந்து பிரச்சனை பண்றதான் பொழப்பாவே வச்சிருக்காங்க. யாரு? நாங்க பிரச்சனை பண்றோமா? சரி, நாங்க என்ன பிரச்சனை பண்ணோம் சொல்லுங்க, நீங்களா சொல்லுங்க. நாங்க பிரச்சனை பண்றோம்னு இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்றீங்க, ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டா ஏன் இவ்ளோ யோசிக்கிறீங்க? சொல்ல வேண்டியதானே? அது எப்படி சொல்ல முடியும்? அத சொன்னாதான் இவங்களோட மண்டபம்லாம் வெளியே வந்து வந்துருமே மலரே. ஏய் ஏய், என் புருஷன் கடையில இருந்து பைக்க திருடி என் புருஷன் ஜெயிலுக்கு அனுப்பிச்சது உன் அப்பா. இவ்ளோ சொல்லி உங்களுக்கு எல்லாம் புரியல. இங்க என்ன பிரச்சனைன்னு ஏன் சொல்ல மாட்டாரு? கேளுங்க முதல்ல. இவர் சொல்ல மாட்டாரு மலரே. நீயே சொல்ற. நமக்கு நேரம்லாம் இல்ல, நமக்கு நிறைய வேலை இருக்குது. இவங்கள மாதிரி வேலை இல்லாத பசங்களா? இங்க பாருங்க, இதுதான் நடந்துச்சு.
கேட்டீங்கல்ல, இந்த பொய் கதையத்தான் என்ன சொல்லு சொல்லுன்னு கேக்குறாங்க. அவங்க கட்டி விடுற கதைய நான் எப்படி சொல்ல முடியும்? அன்னைக்கு என் மேல எவ்வளவு கோவப்பட்டீங்க சம்பந்தி. இப்படி புதுசு புதுசா என் மேல எப்படி பழி போடுறதுன்னு உட்கார்ந்து யோசிப்பாங்க போல் இருக்க. இவளை என் வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும்னு நினைச்சனே தவிர வேற எந்த தப்பும் பண்ணல. சம்பந்தி, இவ சொல்றது எல்லாம் பொய். என்ன பிரச்சனை ஏன் பக்கம் திருப்பி விட்டுட்டு ஃப்ராட் பண்ண நீங்க 2 பேரும் தப்பிக்கலாம்னு பாக்குறீங்களா? சும்மாவே விட மாட்டேன் சொல்லிட்டேன். ஏய், வெளியே போ, போடி.